Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. ஸோ என்னோட ஃபுல் பேர் வந்து சுரேஷ் குமார். நான் நிறைய பேருக்கு பிராண்டிங் பண்ணுறேன், பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியும் எப்படி இந்த பிராண்டிங் வேர்ல்டு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சுரேஷ்குமார்னால் நிறைய பேர் சுரேஷ்குமார்னு இருப்பாங்க அப்படின்றதுனால நானே வந்து என்னை வந்து ஏஐ மாஸ்டர் சுரேஷ்னு மாற்றிக்கிட்டேன். ஓகே. ஸோ என்னுடைய குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து யூஎஸில் இருந்தேன். ஒரு 3 years யூஎஸில் ஒர்க் பண்ணினேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து பேபால். எலன் மஸ்க் கோஃபவுண்டராக இருந்த அந்த கம்பெனி. ஸோ ஈபே, பேபால் எல்லாமே ஒரே கம்பெனி. அதில் வந்து நான் ஒரு 3 years இருந்தேன் யூஎஸில். அதுக்கப்புறம் கனடாவில் ஒர்க் பண்ணினேன், ராயல் பேங்க் ஆஃப் கனடாவுக்கு. ஸோ என்னுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டுமே ஒரு 22 years இருக்கும். என்னுடைய கரியரை வந்து நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஸ்டார்ட் பண்ணேன் எல்மேக்கில், கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் கொவான்சிஸ், பேபால், போலாரிஸ், சிட்டி பேங்க், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நான் தாண்டி வந்திருக்கேன். ஸோ இதில் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் நான் வந்து 1லேருந்து 10 மார்க் உங்களுக்கு கொடுங்க ஏஐயில் அப்படின்னா யாரெல்லாம் 5 மார்க்குக்கு மேலே கொடுப்பீங்க? ஓகே. எதனால் நீங்கள் 5 மார்க் கொடுக்குறீங்க மேலே? ஸோ இது எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு நாலேஜ் இருக்குது அப்படின்றது. இப்போ நான் சார்கிட்ட பேசுகிறப்ப சார் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம எஸ்எம்இக்கு என்ன டூல்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்றத சொன்னார். நானும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்தேன். பட் ஆனால் இந்த 3/4 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நமக்கு தெரியணும் ஏஐ வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. நிறைய பேர் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பேக்ரவுண்டு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏஐன்றது வந்து வெறும் டெக்னிக்கலான ஒரு ஸ்டஃப்பு, அது தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்சியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிராண்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பார்ட்டாக பண்ணுறோம். இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஏஜென்சி என்கிட்ட வராங்க, ஒரு கம்பெனி, ஒரு என்டர்பிரைசஸ் வராங்கன்னா, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் லேண்ட்ஸ்கேப். ஃபுல்லாக அவங்களோட ஒரு 1 hour உட்காருவேன், இல்லை ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணுவேன். பெரிய என்டர்பிரைஸாக இருந்ததுன்னா அவங்களுடைய கரண்ட் லேண்ட்ஸ்கேப்பை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதாவது எண்ட் டு எண்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். லைக் எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணணும், எங்கெல்லாம் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்படி நான் பண்ண கிளைண்ட்ஸ் தான் வந்து ஜி ஸ்கொயர், நோவா. நோவா உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நோவா. அண்ட் தென் ஆதித்யாராமுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த எஸ்பிகே மீடியான்றது ஒரு என்னுடைய துபாய் கிளைண்ட். அவங்க ஹெச்ஆர்ஜின்றவங்க வந்து பெங்களூரில் வந்து ஒரு பெரிய குரூப், ரங்கன் கவுடா குரூப்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மைனிங்லாம் வச்சுட்ருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் அவிச்சி காலேஜ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவிச்சி காலேஜோட ஐம் க்ளோஸ்லி ஒர்க்கிங். எனக்கு நிறைய இன்டர்ன்ஸ் வந்து அவிச்சி காலேஜ்லேருந்து தான் வராங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் காலேஜ் திருநெல்வேலியில், அதுக்கு நான் வந்து மென்டாரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஜிட்டலின்றது வந்து எங்களுடைய இன்னொரு பிராண்டு. சினிமா ஃபுல்லாக நாங்கள் வந்து பண்ணுறோம். போனி கபூருக்கு பண்ணுறோம், நிறைய பெரிய பெரிய மூவிஸ்க்கு அதிலேருந்து நாங்கள் பண்ணுறோம். 11th Dimension சொல்யூஷன் என்னுடைய இன்னொரு ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ். இவங்களுக்கு எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று எந்தெந்த இடத்துல டூல்ஸ் வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து ஆதித்யாராமுக்கு கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸ் பாட் கொடுத்துருக்கோம். ஒரு 30 பேர் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த 30 பேரில் 20 பேரை தூக்கிட்டு வெறும் 10 பேரை வச்சுட்டு பாக்கி எல்லாமே வந்து இன்ட்ராக்டிவ் கான்வர்சேஷனல் ஏஐ. அது அதாவது ஸ்டாட்டிக்காக பதில் சொல்லாது. நம்ம என்னென்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ்வர்யா, திவ்யான்னு 2 பேர் கொடுத்துருக்கோம். அது 2மே என்னுடைய வாய்ஸ் பாட்டினுடைய நேமு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கரெக்டாக பேசுவாங்க. ஸோ அது வந்து பண்ணுறோம். இப்போ ரியல் எஸ்டேட்டில் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏஐ பொறுத்தவரை இந்த டொமைன்லாம் கிடையாது. ஏஐன்றது ஒரு ஸ்கில்லு, ஒரு டூலு. அது வந்து எந்த டொமைனுக்கு வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி குயிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம லீட் ஜென்ரேட் பண்ணுறோம். அவர் சார் சொன்ன மாதிரி சிஆர்எம்க்கு கொண்டு வருவோம், எல்லாம் ரவுட் பண்ணிடுவோம். கால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜி ஸ்கொயருக்கு என்ன பண்ணோன்னா 165 பேர் டெய்லி ஒரு நாளைக்கு 200-300 கால்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலினுடைய கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை வந்து ஏஐ வாய்ஸ் பாட் வந்து half ஆஃப் த ரிசோர்ஸஸை கட் பண்ணிடுவோம். இதை விட பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, இந்த 165 பேர் அட்டன் பண்ணுற கால்ஸு கரெக்டாக தான் அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தேவை. உங்களில் நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். என்னை பொறுத்தவரை பிஸ்னஸில் 2 C தான் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கான்டென்ட்டு, இன்னொன்று வந்து கஸ்டமர் சப்போர்ட். கான்டென்ட் ஏன் அப்படின்னா, நாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்றதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதை நம்ம ப்ராப்பராக சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அவங்களுக்கு புரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ இதுக்குன்னு ஒரு கான்டென்ட் இருக்குது, இதுக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அப்படி தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ அதனால் கான்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று கஸ்டமர் சப்போர்ட். பீயிங் எ பிஸ்னஸ் ஓனராக எண்ட் டு எண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒருத்தரால் என்றைக்குமே பண்ண முடியாது. நம்ம எம்ப்ளாயிஸை டிபெண்ட் பண்ணி இருந்தாகணும்.
அப்போ நமக்கு தெரியணும் நம்ம எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட எப்படி பேசி எப்படி பிஸ்னஸை புல் பண்ணி உள்ளே கொண்டு வராங்கன்றது தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம், 165 பேர் ஒரு நாளைக்கு 200 கால்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆனால் பிஸ்னஸ் டேர்ன் அவுட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து 20% வந்து ரிட்டர்ன் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து 9% தான் வந்தது. அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறப்ப கஸ்டமர் சப்போர்ட்டில் தப்பு நடக்குது. நான் போய் உட்காந்து வாட்ச் பண்ணுறேன், பசங்களுக்கு தெரியாமல் ஒரு பையன் ஃபோன் எடுக்கிறான், ஃபோன் அப்படி கையில் வச்சுக்கிறான், டிஃபன் பாக்ஸ் அப்படி கையில் வச்சுக்கிறான். சொல்லுங்கள் சார், பிளாட் இருக்குது சார், ஈஸ்டா சார், ஈஸ்ட் இல்லை சார், இப்படி பேசுகிறான். கஸ்டமருக்கு அவர் அங்கேருந்து நேரில் பார்க்க போகிறதில்ல, பட் அவரால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் அவனுடைய இக்னாரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா, இதுக்கு ஏஐயில் வி brought ஒன் டூல் கால்டு ஆடிஷன் டூல். ஒவ்வொருத்தர் பேச அவங்களுடைய ரெக்கார்டிங்கை தூக்கி உள்ளே போடுவோம். அப்படி இல்லைனா மேனுவலாக ஒரு 10 பேரை வச்சு அத்தனை காலையும் அசஸ் பண்ணுறது, அவங்களும் தப்பு பண்ணுவாங்க, ஹியூமன் எரர்ஸ் வரும். அதனால் ஒரு டூலை கண்டுபிடிச்சி அந்த டூலுக்குள்ளே போட்டோம். அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா 100க்கு 80 மார்க்கு, 100க்கு 90 மார்க்கு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணும். இந்த இடத்துல இவன் நெகட்டிவாக பேசினா, இந்த இடத்துல கஸ்டமர் வந்து இரிட்டேட் ஆனார், ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார் அப்படின்ற அந்த டீட்டெயிலை கொடுத்துரும். ஸோ இந்த அளவுக்கு ஏஐ வந்து நம்ம லைஃப்குள்ளே வந்து வந்திருக்கு. இந்த 10 கொஷினை குயிக்காக ஒரு தடவை பாருங்கள். இதில் யாருக்கெல்லாம் இந்த கொஷின் இருக்குன்றது எனக்கு கை தூக்குங்க. கோடிங் தேவையில்ல. 80% ஆஃப் த ஏஐக்கு வந்து கோடிங் தேவை கிடையாது, ஒரு 20%க்கு தான் தேவை. ஏஐயில் ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னா டெக்னிக்கல் ஜாப்ஸு, செமி டெக்னிக்கல் ஜாப்ஸு, நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்னு இருக்கும். டெக்னிக்கல் ஜாப் வந்து ஏஎம்எல் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங் இதெல்லாம் டெக்னிக்கலில் வரும். அந்த 20%க்கு மட்டும்தான் கோடிங் தேவை. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசுலேருந்து இதை அழிச்சிடணும். ஏன் அழிச்சிடணும் அப்படின்னா, கொரோனா வந்தது அன்இன்வைட்டடாக வந்தது, அது வந்து நம்மளை லாக்டவுனில் போட்டுச்சு. இப்போ ஏஐ வர்றது வந்து நமக்கு தெரிஞ்சே தான் வருது. நம்ம அதுக்கு ரியாக்ட் ஆகலை அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போவோம். அதனால் இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு அழிச்சிருங்க. அதுக்கு வந்து கோடிங் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு அழிச்சிருங்க. ரெண்டாவது, மை இங்கிலீஷ் இஸ் நாட் ஸ்ட்ராங், கேன் ஐ ஸ்டில் யூஸ் ஏ? யாருக்கெல்லாம் அந்த கொஷின் இருக்குது? சுத்த தமிழில் ஏஐ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்னும் டைம் ஆகும், அதை நான் சொல்லிடுறேன். புரோக்கன் இங்கிலீஷில் கண்டிப்பாக நம்ம ஏஐ பண்ணலாம். இங்கிலீஷ் வந்து ஏஐக்கு ஒரு தடை கிடையவே கிடையாது. மூணாவது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ChatGPT நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதையே வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா ப்ராம்ப்டிங் தான் ஏஐ டூலோட நம்ம பேச போகிறதுக்கான கம்யூனிகேஷன் டூல், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டூல் யூஸ் நிறைய டூல் இருக்குது இண்டஸ்ட்ரியில். இன்றைக்கி வந்து ரிஜிஸ்டர்டாகவே வந்து 30K+ டூல்ஸ் இருக்குது. அன்ரிஜிஸ்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 டூல்ஸுக்கு மேலே இருக்குது. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நான் கூட ப்ராம்ப்டிஸ்னு ஒரு டூல் கண்டுபிடிச்சேன், அது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ ஒவ்வொரு டூல், ஒரு யூஸ் கேஸுக்கு ஒரு டூல் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த டூல் வசதியாக இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் படித்தது அவுடேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி நம்மளை பழக்கப்படுத்தியிருக்கு. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே மெமரி தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம். நமக்கு வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங்லாம் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வரும். கண்டிப்பாக அவுடேட் ஆகும். ஏன் அவுடேட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஏஐ வந்து மாறிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ChatGPT வந்த வேர்ஷன் என்ன, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து கண்டினியூஸ் லேர்னிங். ஏஐ வந்து இனிமேல் உங்களுக்கு ஆப்ஷனல் கிடையவே கிடையாது, அது வந்து மேண்டேட்டு. அதை வந்து மைண்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம், கேன் ஐ ஸ்டில் லேர்ன் ஏ? யாரெல்லாம் இதெல்லாம் இந்த கொஷின் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? எனக்கு டைமே இல்லை, நான் எப்படி ஏஐ படிக்கிறதுன்றது. ஸோ எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஃபோன் காமிக்கும். அதில் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாவே படிச்சிடலாம். ஏஐ வந்து காம்ப்ளிகேட்டடா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏஐ வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக ட்ராவல் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டெக்னிக்கல் பேக்ரவுண்டு தேவை இல்லை அப்படின்றது. கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஃபெயில் ஆகத்தான் செய்வோம். திரும்ப ட்ரை பண்ணுறப்ப, ஒரு ப்ராம்ப்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் வராது. அதே ப்ராம்ப்டை திரும்ப ஸ்ட்ரக்சர்டு ப்ராம்ப்டிங்காக போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ப்ராம்ப்டிங்னா என்னன்னு தெரியாமல் யாராவது இருக்கீங்களா? ஓகே, ChatGPT யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணல, பின்னாடி இருக்கவங்க யூஸ் பண்ணுறேன்றாங்க. அந்த சொல்லுங்கள் மேம், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? என்ன யூஸ் பண்ணுறீங்க ChatGPTயில்? என்ன யூஸ் பண்ணுவீங்க பொதுவாக? அதை தாண்டி வேறு ஏதாவது? ஓகே, இதை வந்து ஃபர்தராக டியூன் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் போய் ChatGPT போய் எனக்கு தோசையை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நார்மலாக ஒரு 4 லைனில் தோசையை பற்றி சொல்லிடும். அதே ChatGPT போய் நீங்கள் வந்து உன்னை வந்து மாதம்பட்டி ரங்கராஜா நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு தோசையை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அந்த தோசையை வந்து எனக்கு 5 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணு,
அதை எனக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்குறப்ப வந்து எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிளோட கொடு, அதே மாதிரி இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டோனோட கொடு அப்படின்ற கான்டெக்ஸ்ட் எல்லாமே செட் பண்ணி அவுட்புட் ஃபார்மேட்டில் செட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி கொடுக்கும். ஒரே ப்ராம்ப்ட் தான். ஒரு சாதாரண ப்ராம்ப்டை எப்படி பவர்ஃபுல் ப்ராம்ப்டாக ஆக்குறதுன்றது நிறைய விஷயம் இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ப்ராம்ப்டிங்லாம் இனிமேல் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில்லு. அதை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஹவு கேன் ஐ மேக் மணி யூஸிங் ஏஐ? எல்லாத்துக்கும் இந்த கொஷின் இருக்கும், கரெக்ட் தானே? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், எப்படி வந்து மணி மேக் பண்ணலாம் ஏஐ மூலமாக? யா, I'm doing it very peacefully because now the market is very open. See, நான் வந்து அசஸ் பண்ணினேன் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம எடுப்போமா இல்லை ப்ராம்ப்டிங் அண்ட் ஏஐ டூல்ஸ் எடுப்போமான்னு பார்த்தேன். ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் டெக்னிக்கல்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. அது உண்மையில் டெக்னிக்கல் கிடையாது. மக்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து டெவலப்பர்ஸ் பார்த்துக்குவாங்க, ஐடி பீப்புள் பார்த்துக்குவாங்கன்னு இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த ஏரியா எடுத்தேன் ஃபஸ்ட்டு. ப்ராம்ப்டிங் அண்ட் ஏஐ டூல்ஸ் வந்து பிக் பண்ணினேன். இட்ஸ் ரியலி கோயிங் குட். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இது வந்து இன்னும் தெரியல. ஓகே, கம்மிங் பேக் டு த கொஷின். நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, மணி எப்படி மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அதில்? ஓகே, மேக்கிங் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் சார். ஓகே, அதாவது டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ யூ மேக் பிஸ்னஸ் டிசிஷன், ஸோ யூ ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ தட் வில் இவென்ச்சுவலி கிவ் யூ மோர் மணி. ஓகே, இதில் 3 கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன். யாருக்காவது ஃப்ரீலான்சிங் பண்ணி இதில் மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யாராவது அந்த மாதிரி சைட் ஹஸ்ல் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஓகே, சரி, இது ஒரு கேட்டகரி, ஃப்ரீலான்சிங் பண்ணி சைட் ஹஸ்ல் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று வந்து ஜாபுக்கு போகிறது. யாருக்காவது அந்த மாதிரி ஆசை இருக்கா ஜாபுக்கு போகிறதுல? அந்த மாதிரி கிடையாது. அப்போ 3வது என்ன அப்படின்னா, ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் ரன்னிங் சம் பிஸ்னஸ், ரைட்? மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ரன்னிங் சம் பிஸ்னஸ். அப்போ இந்த பிஸ்னஸில் நம்ம ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும் அப்படின்னா, எய்தர் யூ கேன் மேக் மணி ஆர் யூ கேன் சேவ் மணி. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது வந்து எஃபர்ட் சேவிங். 3வது வந்து ஸ்பீடு. 4வது வந்து குவாலிட்டி. இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அ பிஸ்னஸ் ஓனர் பட் ஸ்டில் லுக்கிங் ஃபார் சம்திங் ஃப்ரம் ஏஐ அப்படின்னா இந்த 4 விஷயம்தான் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒத்துக்கிறீங்களா? ஓகே, இப்போது எப்படி வந்து அந்த மணியை வந்து சேவ் பண்ண முடியும்? ஒரு டூல் படித்தா சேவ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சும்மா பேசுங்க, பேச பேச தான் ஐடியா வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்களா? ம் ம் ஓகே, ப்ரீமியம் யூஸ் பண்றேன். சோ ப்ராஜெக்ட் வைஸா என்னென்ன ப்ராஜெக்ட் நான் இன்வால்வ் ஆயிருக்கேன், ப்ராஜெக்ட் வைஸா ஃபோல்டர் போடும்போது இட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் மீ. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட ப்ரொபோசல் சொன்னா ஐ ஹேவ் டு சிட் அண்ட் வொர்க் அவுட். செகண்ட் டைம் வந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஆஸ்க், இந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி தெரியும், யூ ஹேவ் டு மேப் அண்ட் ஐ ஹேவ் தி கிளையண்ட், ஐ ஹேவ் டு கிவ் ப்ரொபோசல். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் ஆட்டோமேட்டிக் சர்டன் திங்ஸ் வெரி ஸ்விஃப்ட்லி. ஓகே. ஸோ மேம் சொன்னதுக்கு ஒரு டிப் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் சப்ஸ்கிரைபர் சேர்க்கறதுக்காக உங்களை யூடியூப்பில் பாருங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு நாலேஜுக்காக பாருங்கன்னு சொல்கிறேன். எப்படி வந்து ChatGPTயில் மேம் சொன்ன மாதிரி கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணலான்றது. அதாவது ChatGPT இருக்கு இல்லையா, மொத்தமாக ஏஐ வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஏஐ வந்து நம்மளுடைய அடிமையாக யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஏஐ வந்து கடவுளாக யூஸ் பண்ணலாம். அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது வந்து செய்யும். கடவுளாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது வந்து கொடுக்கும். இது 2ஆவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு பர்சனலைசேஷன் இருக்கும், கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ரெஃபரன்ஸ் மெமரி இருக்கும். இதை எல்லாத்தையும் போய் ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அது கொடுக்கும். எத்தனை பேர் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங் பண்ணுறீங்க ChatGPTயில்? ஏன் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங் பண்ணுறீங்க, ஏன் வாய்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ண மாட்டீங்க? இல்லை, வாய்ஸ் ரொம்ப நாளாகவே இருக்குது, நம்ம வந்து அதை கண்டுக்கல. ஓகே, எப்போயுமே வாய்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ணுறதை கற்றுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து டைம் சேவ் பண்ண முடியும். அதில் என்ன பிரச்சனை அட்வான்டேஜ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சிடுறோம், நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போகிறோம். அந்த மூளையிலேருந்து நம்ம அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறோம். டெக்ஸ்ட்டாக மாற்றுறப்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து தவற விட்டுருவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாய்ஸில் அப்படியே சொல்லுங்கள், அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணும்.
கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த ப்ராம்ப்டை எனக்கு ரிஃபைன் பண்ணி கொடுன்னு. அப்படி இல்லைனாலுமே அது பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு நான் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸாக சொல்கிறேன். நிறைய பேர் ChatGPT யூஸ் பண்ணுவீங்கன்றதுனால வாய்ஸ் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் லைக் ஐ எம் 5 லைக் ஐ எம் 10 யூஸ் பண்ணுறீங்க? லைக் ஐ எம் 5 லைக் ஐ எம் 10 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்டில் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? எஸ். யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க வேறு? ஓகே. ஒரு பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பிட்காயின் பற்றி தெரியாது, எல்லாத்துக்கும் கார்பன் கிரெடிட் பற்றி தெரியாது, எல்லாத்துக்கும் ரினியூவபிள் எனர்ஜி பற்றி தெரியாது. அப்போ நீங்கள் போய் ChatGPT கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராம்ப்டை, அதாவது எக்ஸ்பிளைன் பிட்காயின் லைக் ஐ எம் 10ன்னு கொடுத்தீங்கன்னா ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட நிறைய டெக்ஸ்ட் இருக்கும், அவ்வளவு டெக்ஸ்ட் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா லைக் ஐ எம் 10ன்னா உங்களுக்கு 10 வயசுன்னு நினச்சிட்டு அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டேட்டா கொடுக்கும். அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். லைக் ஐ எம் 5ன்னு போடலாம், 10ன்னு போடலாம், 20ன்னு போடலாம். இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், இதை ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், நிறைய பேர் நல்ல ப்ராம்ப்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு அடுத்த தடவை போடுறப்ப இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருப்பீங்க, சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கோம். திரும்ப இன்றைக்கி அதே மாதிரி ப்ராம்ப்ட் போட ட்ரை பண்ணுறீங்க, வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்? புரியல. ஹிஸ்ட்ரி இருக்கும். நிறைய பேர் வந்து லாகினே பண்ணுறதில்ல, பண்ணாமல் தான் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெபாசிட்ரி வச்சுக்கோங்க, அதில் வந்து சேவ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் சைடு ஹஸல் பண்ணணுன்னா இப்போ கான்டென்ட் க்ரியேஷன் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. கான்டென்ட் க்ரியேஷன் கிடையாது, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எவ்வளோ டூல்ஸ் இருக்குன்னு. அதில் ஏதாவது ஒரு 3 டூல், ஒரு டொமைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். டொமைன் சொல்கிறது ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 ஆப்ஸை வந்து இன்டகிரேட்லின்னு ஒரு டூல் இருக்குது, அது வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் பிஸ்னஸ்க்கு. நீங்கள் எது வந்து ரிப்பீட்டட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த டூல் கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 11 டொமைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அந்த டூலை வந்து பிக் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. மெயினாக வந்து நான் சொல்கிறேன், இந்த ஏஐயை பொறுத்தவரை நீங்கள் திரும்பவும் எஸ்கேப் ஆக முடியாது. ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அவங்கள ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா மறந்துடுங்க. அது எப்போ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளால் ஃபிசிக்கலாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றப்ப மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். இன்கேஸ் நீங்களே ஒரு 2 பேரை போட்டு வேலை வாங்குறீங்கன்னா கூட அந்த டூல் என்ன பண்ணுதுன்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சைடு ஹஸல், இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டொமைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா எனக்கு கை தூக்குங்க. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டே என் பிஸ்னஸ்க்கு வேண்டாம், அதாவது என் பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் வேணாம், பிராண்டிங் வேணான்ற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு இப்போ ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு. நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு பண்ணுவீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணுறப்ப அதில் ஏஐ இருந்திருக்காது. யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா 3 வருஷத்துக்கு முன்னாடி கேன்வா? அன்றைக்கி ஏஐ இல்லைல்ல. இன்றைக்கி எப்படி ஈஸியாக இருக்குது கேன்வா? இன்றைக்கி 2 நிமிஷத்தில் உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு போஸ்டர் வேணும்னா நீங்கள் கேன்வாவில் க்ரியேட் பண்ணிடலாம். அன்றைக்கி அது கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3வது வந்து ஆட்டோமேஷன் சர்வீசஸ். நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன் சர்வீசஸ்க்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் இதை டெமோலாம் பண்ணி காமிக்க முடியாது. பட் நான் வந்து ஒரு ட்ரிகர் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன். வேர் டு ஸ்டார்ட்? இப்போது இதை வந்து இந்த மைண்ட் செட்டை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். கட் ஆகிடுச்சா? இருக்குல்ல, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். யாருக்கெல்லாம் ஏஐ வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கை தூக்காதவங்க சொல்லுங்கள், ஏன் ஏஐ படிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, யூஸ் பண்ணுறோம், அதில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் இல்லையா? அதுக்கு கேட்குறேன் நான். சரி, எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நானும் யூஸ் பண்ணுறேன், என்னோட ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறவங்க 1,00,000 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம அந்த லெவலை அடையணும் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். ஸோ எல்லாமே ஏஐ படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் வே டு ஸ்டார்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டிங்கில் ஸ்ட்ராங் ஆகுங்க. ப்ராம்ப்டிங்கை வந்து நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பேசிக் ப்ராம்ப்டிங். இந்த பேசிக் ப்ராம்ப்டிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பிட்காயின் ஒரு பேசிக் ப்ராம்ப்டிங். ஹவு கேன் ஐ கம்ப்ளீட் திஸ் ஒரு பேசிக் ப்ராம்ப்டிங். இந்த ஹவ்வு, எக்ஸ்பிளைனு, கேனு இதெல்லாம் தான் பேசிக் ப்ராம்ப்டிங். இந்த பேசிக் ப்ராம்ப்டிங்கை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகுங்க.
நான் எத்தனை தடவை வேணாலும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இது நீங்கள் படித்தே ஆகணும், நீங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ளே சர்வே ஆகணும் அப்படின்னா. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், யூ ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக் ப்ராம்ப்டிங் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஒரு தோசை எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அது வந்து அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங். அதில் ஒரு 20 டெக்னிக் இருக்குது, வந்து அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங். ஸோ அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கேட்குறோன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் நிறையா வந்து அந்த நாலேஜை வந்து இதிலேருந்து நான் புல் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி சாரை பார்த்தேன், சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து ஏன் டாய்லெட்டுக்கு வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை வந்து பேசணும். எனக்கு இந்த ப்ராம்ப்டிங் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதாவது இந்த ட்ரீ ஆஃப் தாட்ஸு, பிரான்ச் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி படிக்கணும், நம்ம எப்படி ப்ராம்ப்ட் போடணும்னா ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக ஜம்ப் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுடைய நாலேஜ் நிறைய வரும். ஏன் இந்த நாலேஜ் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். அந்த நாலேஜ் தான் கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டு தான் இன்புட் ஹூக்காக மாறும். அந்த ஹூக்கு தான் உங்களுடைய கண்டென்ட்டை மக்களை பார்க்க வைக்கும், அப்போ தான் கஸ்டமரை கொண்டு வரும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்கில் வந்து அதை வந்து நீங்கள் சூப்பராக பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ப்ராம்ப்ட் ஹேக்ஸ். இது வந்து ஒரு 100+ ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதை நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 15 ஏரியாவிலேருந்து கொடுக்குறோம். 15 டொமைன்லேருந்து இந்த அத்தனை ப்ராம்ப்ட்ஸ், 100 ப்ராம்ப்ட்ஸ் இன்ட்டு 15 டொமைன். நீங்கள் போய் நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரிச் டாட் புவர் டாட் புக் யாராவது படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஓகே, சூப்பர். இதில் வந்து 336 பேஜ் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப வேகமான ஒரு உலகத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உட்காந்து 336 பேஜையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா கஷ்டம். அப்போ வந்து ப்ராம்ப்ட் ஹேக் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு லிமிட்டுன்னு போட்டு ஒரு ஸ்லாஷை போட்டு சம்மரைஸ் ரிச் டாட் புவர் டாட் இன்ட்டு 5 புல்லட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அந்த புக்கை படிச்சுட்டு நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து ராபர்ட் எங்கெங்கே போனாருன்ற கதைலாம் நமக்கு தேவை கிடையாது. அவங்களுடைய ரிச் டேட் என்ன சொன்னார், புவர் டேட் என்ன சொன்னார், அவர் என்ன 5 விஷயம் சொன்னார், இவர் என்ன 5 விஷயம் சொன்னார். வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கணும், நாம் ஏன் எம்ப்ளாயாக திங்க் பண்ணக்கூடாது, நாம் ஏன் ஓனராக திங்க் பண்ணணும் அப்படின்றது அதில் என்ன சொல்லுதுன்ற இந்த விஷயம் மட்டும் நமக்கு போதும்னா சிம்பிள் ப்ராம்ப்ட், லிமிட்டு ஸ்லாஷு சம்மரைஸு ரிச் டாட் புவர் டாட் 5 புல்லட் பாயிண்ட்ஸ். இதை போட்டால் அது என்ன பண்ணுன்னா என்டையர் புக்கை நமக்காக படிச்சுட்டு அந்த 5 பாயிண்ட்டை நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுதான் ப்ராம்ப்ட் ஹேக். இந்த மாதிரி 100 ப்ராம்ப்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த புக்கு படிக்கிற ஒரு 7 மணி நேரம் ஆகுமா, விட்டு படித்தோன்னா அந்த 7 மணி நேரம் நமக்கு சேவ் ஆயிரும். அந்த புக்கு நமக்கு என்ன கான்செப்ட் சொல்லுதோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது போங்க. ஓகே, இதுதான் டூல்ஸு. காமா யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நார்மலாக உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? 1 டே ஃபுல். ஓகே, யாரெல்லாம் ப்ரெசன்டேஷன் போடுறீங்க? வேறு யாரும் ப்ரெசன்டேஷன் போடுறது இல்லையா பிஸ்னஸ்க்கு? பிச் டெக், பவர் பாயிண்ட். ஓகே. இந்த காமா இருக்குல்ல, 2 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். gama.app. யாருக்கெல்லாம் ப்ரெசன்டேஷன் வேணுமோ உங்களுடைய ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துரும். நான் இது சொல்கிறது ரொம்ப அவுடேட்டட். ஏஐயில் நல்லா தெரிஞ்சவன்கிட்ட போய் காமான்னு சொன்னீங்கன்னா என்ன இப்போ தான் காமா சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏஐ தெரியாதவங்களுக்கு காமா வந்து புதுசாக தான் இருக்கும். ஓகே, ப்ரெசன்டேஷனுக்கு தானே. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டூல் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்லாம் வந்து 6-7 மெயில் ஐடி வச்சுக்கிறேன். ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், பே பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ChatGPT கான்டென்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? கேன்வா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இதுதான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஏஐ டூல்ஸு. நான் ஒவ்வொரு டொமைன்லேருந்து கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்டெகிரேட்லி, மேக்கு, இது எல்லாமே யூஸாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடு வந்து சார்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது இது பிக் எடுக்க வேணாம், நான் உங்களுக்கு பிபிடி கொடுத்துட்றேன், அது வாங்கிக்கோங்க. இத்தனை டூல் இருக்குது இல்லையா, 51 டூல் இருக்குது. 51 டூலுமே நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு டொமைனில் ஒரு டூல் மட்டும் எடுத்து தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நாலேஜ் வந்து வளரும். நெக்ஸ்ட் ஓகே. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். PromptEasy அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டூல் கண்டுபிடிச்சேன். அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ChatGPT வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். ChatGPTயில் இல்லாத ஒரு 7 விஷயத்தை வந்து நான் எடுத்து ஒரு மைக்ரோசாஸ் டூல் கண்டுபிடிச்சேன். அதுதான் PromptEasy.ai. வேணும்னா நீங்கள் வந்து அப்புறமா ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 ஃபேமிலி டூல். உங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பெரியவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து அவங்களுக்கு இன்சைட்ஸுக்கு நாலேஜுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸ்கூல்ஸுக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு டூல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இப்போது சார் டைம் இருக்கா? கொஷின் அண்ட் ஆன்சர் போயிடலாமா? ஓகே, Q&A போயிடலாம். சொல்கிறேன். உங்களுடைய அதுதான் சொல்கிறேன், இன்ட்ராக்ஷனில் போயிடுவோம். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ சேல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் இது எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பேர் பிஸ்னஸில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கீ ரோல் ப்ளே பண்ணுது? ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ்லையும் கீ ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ 2 விஷயம் வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேஷன் வந்துருச்சுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்கள? என்ன உங்களுக்கு அதுலேருந்து என்ன லேர்னிங் வந்துச்சு வாட்ஸ்அப்பில்? சாரி சார், ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் சப்போர்ட் எப்படி முக்கியமோ, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி இ-காமர்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி எம்-காமர்ஸ். வாட் இஸ் எம்-காமர்ஸ்? மொபைல் காமர்ஸ். எல்லாமே மாறி வந்துருச்சுல்ல. இப்போது யாரெல்லாம் வீட்டில் வந்து விஜய் டிவி, சன் டிவிலாம் பார்க்குறீங்க? யாருமே பார்க்குறதில்ல. லாஸ்ட்டில் நீங்கள் கை தூக்குனீங்க, நான் பார்த்துட்டேன். ஓகே, வெரி ஃபியூ பீப்புள் ஆர் வாட்சிங். டிவியே மறந்துட்டோம். டிவி வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. புதிய தலைமுறை கூட நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறோமே தவிர நம்ம ஓடிடியில் பார்க்குறது, அந்த ரியல் சோர்ஸில் நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ அப்போ அந்த கன்வர்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஓகே, இந்த டூல்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வந்து சொல்கிற இந்த வாட்ஸ்அப் ஏபிஐயாக இருக்கட்டும், இந்த எம்-காமர்ஸாக இருக்கட்டும், இதுதான் 2026 நெக்ஸ்ட் ஜென் டூல்ஸாக இருக்க போகுது. இந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணும் அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் யூ டோன்ட் வாண்ட் எனி வெப்சைட்லாம் அழிஞ்சிரும். இப்போ எங்ககிட்டயே ஒரு டூல் இருக்குது, வெப்சைட்டை பேச வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு டூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, உங்கள் வெப்சைட்டை அப்படியே அந்த டூலில் எடுத்து போடுவோம். அது ஒரு 10 நிமிஷம் அசஸ் பண்ணும். அசஸ் பண்ணதுக்கப்புறம் அது வாய்ஸாக மாறிடும். நீங்கள் போய் வெப்சைட் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டிங்கன்னா அது வந்து பதில் சொல்லிடும். ஆனாலும் நான் சொல்கிறேன், வெப்சைட் வந்து அதுக்கு வந்து லாங் லிவ் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதனுடைய கேட்லாகாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரைஸ் லிஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துடலாம். 1. 2வது, ஃபாலோ பண்ணுமா, கஸ்டமர் ஃபாலோ பண்ணுமா, கொண்டு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வெண்டார் ஃபாலோ பண்ணுமா, ஒரு இன்வாய்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுமா, எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துடலாம். இது ஒரு பக்கமாக. பிஸ்னஸில் என்னை பொறுத்தவரை 2 ஏரியா தான். ஒரு ஏரியா ஹவ் வி ஆர் கோயிங் டு பிரிங் லீட்ஸ் இன்சைட், இன்னொரு ஏரியா ஹவ் வி ஆர் கோயிங் டு ரீடைன் தட் லீட். இந்த 2 ஏரியா தான் பிஸ்னஸில். ஹவ் வி ஆர் கோயிங் டு பிரிங் லீட்ஸ் இன்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த டூல்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணணுனாலும் அதில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுமா, சப்போர்ட் இருக்கும். இல்லை உங்களுடைய பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும், டீப் டைவ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கணுமா, எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த 2த்துக்குமே டூல்ஸ் இருக்குது. நான் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இன்னொரு பார்ட் வந்து இப்போ இப்படி மாறிடுச்சு, எம்-காமர்ஸாக மாறிடுச்சு. ஓகே, அடுத்த கொஷின். இப்போ என்கிட்டயே என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் ஆட்டோமேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா, ஹலோன்னு போட்டிங்கன்னா அது வந்து 4 கேள்வி கேட்கும். வெல்கம் பண்ணோம். வெல்கம் பண்ணிவிட்டு 4 கேள்வி கேட்கும். உங்களுக்கு ஏஐ மென்டாரிங் வேணுமா, இல்லை சுரேஷோட 1-on-1 கன்சல்டேஷன் வேணுமா, இல்லை வாட்ஸ்அப் ஏபிஐ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வேணுமா, 4 கேள்வி கேட்கும். நீங்கள் அதில் போய் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து சுரேஷ் கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அது உடனே என்ன பண்ணுன்னா, டாப்மேட் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? டாப்மேட்னா என்னன்னு தெரியுமா? அது வந்து கன்சல்ட்டிங். உடனே அது என்ன பண்ணுன்னா, என்னுடைய கன்சல்ட்டிங் லிங்க் கொடுக்கும். அதில் போய் நீங்கள் இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, போய் உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டமாக இருக்குது, வாய்ஸில் போய் கேட்டிங்கன்னா வாய்ஸில் சொல்லும். இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வாய்ஸ் பதில் சொல்லும். தமிழில் கேட்டிங்கன்னா தமிழில் வாய்ஸ் பதில் சொல்லும். இதனுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் எல்லாமே வந்து மேனுவலாக ஒன்று நாம் பண்ணுவோம், இல்லை நம்மளோட எம்ப்ளாயிஸ் பண்ணுவாங்க. அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணிடும். என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுங்க. நான் வேணால் ஒரு நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அது திரும்ப அது ஒரு மாதிரி இதாயிரும், ஃப்ளட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் 9176510005 போயிட்டு சும்மா ஒரு ஹலோன்னு போடுங்க. அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா அதுவே ஃப்ளோ கொண்டு போகும். அதுகிட்ட போய் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சும்மா சொல்லி பாருங்கள். ஏன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நான் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன், உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து இருக்கும், கான்வர்சேஷனல் ஃப்ளோ. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸ்க்கு. பெரிய என்டர்பிரைசஸ்னால் வேறு மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ பெரிய என்டர்பிரைசஸ்க்குலாம் நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா 10 லைசன்ஸ் மாதிரி கொடுக்குறோம். சின்ன என்டர்பிரைசஸ்லாம் ஒரு லைசன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதே வந்து இன்ஸ்டாவும் ஆட்டோமேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சரி, கண்டிப்பாக நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. சி, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனே நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் டைம் செட்டப்புக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் போயிடுறாங்க. சி, இதை நாமளே ரிசர்ச் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். நமக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து வேலை அதிகம். இப்போ நமக்கு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருவாங்க. அந்த டேஷ்போர்டுக்குள்ளே இப்போ எப்படி பண்ணலான்னா சிஆர்எம் இருக்குது இல்லையா, உங்களுடைய லீட்ஸ்லாம் வந்துருவாங்க. இப்போ உங்கள் லீட்ஸ்லாம் ஸ்கேட்டர்டாக வச்சுருப்பீங்க, எக்ஸலில் வச்சுருப்பீங்க, அங்கங்கே போட்டு வச்சுருப்பீங்க. இது பண்ணுறப்ப உங்கள் லீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும், அதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். நாளைக்கு இந்த ரிசோர்ஸஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் ரீடார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கீங்க. அந்த ஜுவல்லரிக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கஸ்டமரை ரீடார்கெட் பண்ணுறீங்க. ரம்ஜான் வருது, வெறும் முஸ்லீம் கஸ்டமரை ரீடார்கெட் பண்ணுவீங்கன்னா அதுக்குள்ளே செக்ரிகேட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமரை மட்டும் ரீடார்கெட் பண்ணலாம். பொங்கல் வருதுன்னா அந்த கஸ்டமரை மட்டும் ரீடார்கெட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உள்ள ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும், உங்கள் கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சிடும். பல்க் வாட்ஸ்அப் அதுலேருந்து நீங்கள் மெட்டாவோட கனெக்ட் பண்ணிவிட்டு மெட்டாவில் என்ன 75 பைசோ 80 பைசோ இப்போ கேட்குறானுங்க. ஒரு 1000 பேருக்கு வேணாலும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் இது சும்மா அந்த 9176510005 நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்றது தெரியும். சாரிங்க, 9176510005. அது டெமோ நம்பர் கிடையாது, என்னுடைய இந்த நம்பரு. நீங்கள் அதில் போனீங்கன்னா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். வாய்ஸில் கேள்வி கேட்டு பாருங்கள், அது வந்து பதில் சொல்லும். ஆமாம், அந்த நம்பர் வந்து என்னுடைய ஏஜென்ட், என்னுடைய அசிஸ்டண்ட்டு. இப்போ நான் வந்து இப்போ நான் அலட்டிக்கிறதே இல்லை. அது வந்து எனக்கு வர ஒரு லீடை எங்கே கொண்டு போகணுன்னு நான் அதுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து அங்கே என்னை கொண்டு போயிடும். ஸோ இதுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், டைனமிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ சாருடைய பிஸ்னஸ் வந்து டி நகரில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், அது மாறவே மாறாது. அது யார் வேணாலும் பண்ணிடலாம். அந்த டைனமிக் இன்ஃபர்மேஷன், இப்போ சாருடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து டைனமிக் இன்ஃபர்மேஷன். சார் வேறு எங்கேயாவது பிரான்ச் வச்சுருக்கீங்களா, நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த லாஸ்ட் 1 வீக்கில் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து டைனமிக் இன்ஃபர்மேஷன். இதையும் நம்ம ஃபீட் பண்ணலாம். இதுவும் அதுவே பதில் சொல்லும். 24/7 ஒர்க் பண்ணும். ஸோ இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ்க்கு லீடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு plenty ஆஃப் டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அந்த டூலை பிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. கான்டென்ட் வந்து மஸ்ட்டு. அதற்கான டூல்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ப்ராம்ப்டிங் போடுற நாலேஜ் நல்லா வளர்த்துக்கிட்டிங்கன்னா கான்டென்ட்டை நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. ஒரு கான்டென்ட் போடுறப்ப ஒரு டிப்பு நான் கொடுக்குறேன். எப்போ ஒரு கான்டென்ட் உங்களுக்கு போட்டிங்கனாலும் இப்படி போடுங்க. எனக்கு ChatGPT போய் கேட்குறப்ப எனக்கு 2 இன்புட் ஹூக்கு கொடு, இல்லை 3 இன்புட் ஹூக்கு கொடு. இன்புட் ஹூக்கு தான் ரொம்ப ரொம்ப ஒரு கான்டென்ட்டுக்கு முக்கியம், ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியம். ஏன் முக்கியம்? யாராவது பதில் சொல்லுங்கள். அதான் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்ல. அப்போ டிஸ்ப்ளே பண்ணுறது வந்து யார் பார்ப்பாங்க? நான் இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன், குவாலிட்டி இஸ் செகண்டரி. குவாலிட்டி இங்கே மேட்டரே கிடையாது. அந்த பிராண்டு மட்டும்தான். உங்களுக்கு குவாலிட்டியே கம்மியாக இருந்தாலும் அந்த பிராண்டு உங்களுக்கு 10 தடவை உங்கள் மைண்டில் படுதில்ல. நான் இன்றைக்கி சார்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஜயை பார்க்குறப்ப நமக்கு பிடிச்சிருக்காது, உதயநிதியை பார்க்குறப்பவும் பிடிச்சிருக்காது, தனுஷை பார்க்குறப்பவும் பிடிச்சிருக்காது. ஏன் சூர்யாவை பார்க்குறப்ப கூட நேரில் யாருக்குமே பிடிக்கல. ஆனால் இன்றைக்கி 4 பேரையுமே நம்ம வந்து ஒரு பெரிய நடிகராக ஏற்றுக்கிறோம்ல. எதனால் ஏற்றுக்கிறோம்? பார்த்து நமக்கு பழகிடுச்சு. புதுசாக போய் நீங்கள் நார்த் இந்தியாவில் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவரெல்லாம் நடிகரானு கேட்பாங்க. ஆனால் நமக்கு பார்த்து பழகிடும். அதுதான் பிராண்டு. 3 தடவை பார்ப்போம், 4வது தடவை பார்ப்போம், 5வது தடவை பார்க்குறப்ப நம்ம மைண்டு சொல்லுவோம் இதுதானே நமக்கு தெரிஞ்ச பிராண்டு அப்படின்ற மைண்டு சொல்லும். அப்போ இந்த இடத்துல கான்டென்ட் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்றதை நான் சொல்கிறேன். ஸ்டாப் ஸ்க்ரோலிங் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது ஸ்டாப் ஸ்க்ரோலிங் கண்டென்ட்னா? உங்கள் பிஸ்னஸ் பற்றின ரீலோ யூடியூபோ இல்லை எந்த கண்டென்ட் போட்டாலும் ஃபஸ்ட்டு 2-3 செகண்ட்ஸில் அவன் வந்து இந்த விரலை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிடுவான். அவனை ஸ்க்ரோல் பண்ணாமல் இருக்கிறது தான் ஸ்டாப் ஸ்க்ரோலிங் கண்டென்ட். அப்போ அது என்ன தேவை அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா ChatGPT கேட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க.
2 இன்புட் ஹூக்கு கொடு, ஒரு இன்புட் பயஸ் கொடு, அதுக்கப்புறம் வந்து ஃபெமிலியாரிட்டி ஒரு பயஸ் கொடு, அதுக்கப்புறம் வந்து ரியல் டைம் அனாலஜி கொடு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பக்கா அவுட்ரோ கொடுன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரீல் போட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ்குள்ளே முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வேறு கொஷின்? சார் இப்போ இது மோஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பிராண்டிங் அதை பற்றி பேசிட்டீங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் தி பீப்புள் ஹூ டூயிங் த எக்ஸிக்யூஷன் ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸல் டேட்டா நிறையா இருக்கும். எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ப்ராக்ரஸ், எனி பிஸ்னஸ் இது பண்ணிட்டோம் சார், அது பண்ணிட்டோம் சார்னு. இந்த எக்ஸல் ஷீட்ஸையும் டெய்லி ப்ராக்ரஸ், டூ மச் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் டேட்டா, இதை எப்படி எந்த டூல் வச்சு பண்ணலாம்? அவுட் டு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நான் கேட்குறேன். ஓகே, இதில் பிரிக்குன்னு ஒரு டூல் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். ஸோ இந்த பிரிக் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெரிய எக்ஸல், இப்போ நானுமே எக்ஸலில், நான் ஐடியில் எனக்கு நிறையா, நான் அந்த ப்ரீசேல்ஸில் இருப்ப எக்ஸலோட பெரிய பெரிய போராட்டம் பண்ணியிருக்கேன். வீலுக்கப்பாக இருக்கட்டும், பிவட் டேபிளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். பிரிக்குன்னு ஒரு டூல் இருக்குது, அதில் போய் எக்ஸலை ஏற்றிடுங்க. எக்ஸலை ஏற்றிட்டு நீங்கள் போய் ஒரு ப்ராம்ப்ட் போடுங்க, எனக்கு மதுரையில் இருக்க கிளைண்ட்டினுடைய டேட்டா மட்டும் எடுத்து கொடுன்னு சொன்னீங்கன்னா அது எடுத்து கொடுத்துரும். எனக்கு இதிலேருந்து ஒரு ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதற்கான டூல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து பாருங்கள், நான் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். யா, கம்ப்ளீட், சாரி, ம் My competitor, can he pick up all the information which I'm uploading in this? ஓகே, Will it be a threat to us? இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஓகே, சி, நீங்கள் போய் ChatGPTன்றது வந்து இட்ஸ் ஒரு ஜென்ரிக் பிளாட்ஃபார்ம், ரைட்? இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணினேன். நான் எப்படி டெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டு, அவங்க அப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து தண்ணியிலேருந்து நெருப்பு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த டூலை எடுத்து நான் வந்து ஒரு 10 நாள் அவங்களுக்கு வந்து கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அது வர ChatGPT கிட்ட போய் அதை பற்றி கேட்டால் சொல்லவே சொல்லாது. நான் 10 நாள் அதை பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் அதனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் துபாயில் இருந்துட்டு போடுறாரு, அவருக்கு அந்த டேட்டா ஃபுல்லாக கொடுக்குது. அதுக்கு முன்னாடி அது கொடுக்கல. அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, ChatGPT வந்து நம்ம கொடுக்குறது எல்லாத்தையுமே அது ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அது ட்ரைனிங்காக அதை வந்து எடுத்துக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ChatGPT இட்ஸ் அ ஜென்ரிக் பிளாட்ஃபார்ம், ரைட்? அது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ அதில் போய் நம்ம கொடுத்தோன்னா அதில் வந்து நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இருக்காது. அதனால் ஆப்வியஸாக இது போக தான் செய்யும். சி, அப்படின்னா நம்ம இல்லை, ஓன் டேட்டா வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்த ஓகே, other social platforms, how they are going to use it in the future. Naliki they may say, I will be able to give you only if you pay me as well, till 10 years down the line. So அதனுடைய வேலை. நெட்ஃப்ளிக்ஸில் போய் நீங்கள் போட்டோன்னே அது எப்படி உங்களுக்கு மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது? நீங்கள் போய் ஏதோ ஒன்று தேடிடுறீங்க, தேடிட்டு அமேசானில் போய் ஒன்று தேடுங்க, தேடிட்டு அப்படியே போய் dutchtamil.com போய் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தேடினீங்களோ அது அங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அப்போ அது எப்படி லிஸ்ட் அவுட் ஆகுது? இது வந்து நம்ம டேட்டா கொடுக்க வேணாம்னு நினச்சா நாம் தான் கொடுக்காமல் இருக்கணும். சின்ன சின்ன ரீல் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டேட்டா வெளியில் போக வேணாமா, நீங்கள் போங்க இந்த செட்டிங்ஸ் போங்க, இந்த செட்டிங்ஸில் போய் இதை ஆஃப் பண்ணுங்கள், இதை ஆன் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், உண்மையாக சொல்ல போனால். ஸோ அந்த டேட்டா வேணான்னா நம்ம கொடுக்காமல் இருக்கணும். பெய்ட் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான். கிரெடிட்ஸ் வந்து அதிகமாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் காமா போகிறீங்க, ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஸ்லைடு போட்டிங்கன்னா 8 ஸ்லைடு போடலாம். பே பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் 20 ஸ்லைடு போடலாம். கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதுதான் அங்கே. ஜென்ரிக் டேட்டா கண்டிப்பாக போகும். டு நாட்னா இப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் எதுவும் அந்த டேட்டா நீங்கள் வந்து கொடுக்குறது இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ChatGPTயில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அது வந்து அங்கே பத்திரமா இருக்கும். பவர் பிஐ வந்து இட்ஸ் எகெயின் ஒரு டேட்டா ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எக்ஸிஸ்டிங் டூல். ஓகே, இப்போ இல்லை, நீங்கள் வந்து பவர் பிஐயில் போய் கொடுத்து யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் டேஷ்போர்டு, எல்லாமே டேட்டா வச்சு தான் அது ப்ளே பண்ணும். நீங்கள் டேப்லூ போங்க, பவர் பிஐ போங்க, எல்லாமே அதனுடைய நேச்சரை தான். இது வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸ்னால் நீங்கள் போய் பவர் பிஐ வந்து வாங்கி இதெல்லாம் பண்ணலாம். ஒரு எக்ஸல் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் பவர் பிஐ அளவுக்கு போயிட்டு, ஒரு எக்ஸல் தான் உங்களுக்கு. எக்ஸல் வந்து இட்ஸ் நாட் யுவர் ரெகுலர் ஒர்க், ரைட்? ஒன்ஸ் இன் அ வைல் யூ ஆர் கோயிங் டு செக் வித் எக்ஸல்.
பிரிக்ஸ் பண்ணும், இது பிரிக்ஸ் பண்ணும் கண்டிப்பாக. பிரிக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸல் வேணாலும் கொண்டு போகலாம். ஆமாம், இது ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் முக்கியமாக போர்ட்ஃபோலியோ முக்கியமான்ற மாதிரி இந்த கொஷின். ரெஸ்யூம் வந்து அதனுடைய ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ணும், போர்ட்ஃபோலியோ வேறு மாதிரி ப்ளே பண்ணும். நான் அந்த கொஷின் கேட்டனால இந்த கொஷின் கேட்டுறேன். யாருக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோன்னா என்னென்னு தெரியும்? யாரெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? இப்போ போர்ட்ஃபோலியோ ரிலேட்டடாக பேசுகிற போர்ட்ஃபோலியோ என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ மக்கள் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ரெஸ்யூம் கொடுக்கறது கிடையாது, அவங்க வெப்சைட் கொடுக்கறது கிடையாது. தே ஆர் கிரியேட்டிங் தேர் ஓன் போர்ட்ஃபோலியோ. நோஷன்னு ஒரு டூல் இருக்குது, கூகுள் டாக்லையும் நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இனிமேல் இருக்க போகுது. வேறு ஏதாவது கொஷின்? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஓகே. ரியல் எஸ்டேட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய மென்டாலிட்டி தான் எல்லாத்துமே காரணம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்க முடியும்னு. நான் வந்து 2 பேரையும் பார்த்ததுனால நான் வந்து ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கு வந்து அவங்களுடைய விஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான், அந்த பிஸ்னஸ் ஓனருடைய விஷனை பேஸ் பண்ணி தான் அது வந்து ரன் ஆகும். நம்ம நினைப்போம் நமக்கு வந்து இந்த விஷயம் முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இந்த விஷயம் முடியும்னு சொல்லிட்டு. நான் அவங்கள டச் பண்ணாமல் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து செந்தில் தொண்டைமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து எக்ஸ் கவர்னர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவர் இங்கே வரப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து நானாக என்ன பண்ணுவேன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் பிடிக்க போகிறோன்னா நான் என் டைம் எப்படி ஷெட்யூல் பண்ணுவேன். 1 மணி நேரத்துக்கு நம்ம முன்னாடி போகணும், 1/2 ஹவருக்கு முன்னாடி கிளம்பணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப தான் ஒரு விஐபியை போய் பார்க்கணுன்னு நினைப்பார், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைப்பார். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, மனசுக்குள்ளே நினைப்பேன், திட்டுவேன், என்ன இருந்தாலும் இப்படி பண்ணுறான், கண்டிப்பாக நமக்கு ஏர்போர்ட் போக முடியாதுன்னு. ஆனால் அவர் பிளான் பண்ணி கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார். ஸோ நாம் வந்து அது முடியாதுன்னு நினைப்போம். நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம், இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைப்போம். ஆனால் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து நான் பார்த்துட்டேன், இழுத்து பார்ப்போம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் கேட்ட 2 பேருமே அந்த மாதிரி கேட்டகரி தான், இழுத்து பார்ப்போம் அப்படின்றது தான். இல்லைனா அந்த மாதிரி பிஸ்னஸில் சர்வே ஆக முடியாது. 24 மணி நேரமும் பயங்கரமான ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும். இன்னொன்று, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் போகல அப்படின்றது வந்து எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அது ஏன் போகலன்றது? ஓகே, ஓகே. எண்ட் ஆஃப் த டே 2 பிஸ்னஸ் ஓனருமே ஹாப்பியாக இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. 1. 2வது வந்து இது வந்து ஒரு மிக்சட் போர்ட்ஃபோலியோ. அதே ஜி ஸ்கொயரில் ஹிட் ஆகாத ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. நான் ஒரு 7 ப்ராஜெக்ட் எடுத்து அதை அசஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மிக்சடு போர்ட்ஃபோலியோ தான். போட்டால் 10 ப்ராஜெக்ட்டு ஹிட்டுன்னு ஆகவே ஆகாது. பற்றி பேசும்போது நம்ம கான்வர்சேஷன் நெவர் எண்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம டைமும் வந்து வி ஆர் எக்ஸ்டெண்டிங் ஆர் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. டீ பிரேக்கில் நம்ம சார் அவைலபிளாக இருப்பாங்க. ப்ளீஸ் எனி கான்வர்சேஷன் வி கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். Thank you so much, sir. Now we lost track of time. Lot of information, lot of notes piled up in our notebook. So now I request our EC member N. Subramanian Annan to facilitate our speaker A. Master Suresh sir today. Let's all give a round of applause, please. சார், ஏல எதுவுமே டெய்லியுமே அட்வான்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படி வித்தியாசமே கிடையாது. இதுன்னு வித்தியாசமே கிடையாது. நான் உங்களுக்கு காமா சொன்னேன் இல்லையா, காமா வந்து உங்களுக்கு பழசு புதுசு, ஆனால் வந்து நிறைய பேருக்கு பழசு. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால் காமா அட்வான்ஸ்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியலன்னா நமக்கு அது வந்து புதுசு தான். இது வந்து எல்லாமே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரே ஒரு வழி, படிச்சுக்கிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது.